بسم الله الرحمن الرحيم. இஸ்தியாதாவின் சரப்புகள். இஸ்தியாதா வாய் பேசிய தகாத பேச்சுகளிலிருந்து அதை தூய்மைப்படுத்துகிறது. மேலும் அது வாயை தூய்மைப்படுத்தி அல்லாவின் வார்த்தைகளை ஓதுவதற்கு அதை தயார்படுத்துகிறது. மேலும் இஸ்தியாதா அல்லாவின் உதவியை நாடுவதையும் அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவனது ஆற்றலை ஏற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியது. மேலும் இஸ்தியாதா அடியானின் பணிவு, பலவீனம் மற்றும் உள்ளார்ந்த தீமையின் எதிரியை எதிர்கொள்ள இயலாமையை உறுதிப்படுத்துகிறது. அந்த எதிரியை படைத்த அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே அவனை விரட்டி தோற்கடிக்க முடியும். மனித எதிரியைப் போல இல்லாமல் இந்த எதிரி கருணையை ஏற்றுக்கொள்வதில்லை. குரானில் இந்த உண்மை உறுதிப்படுத்தப்பட்டு 3 ஆயத்துகள் உள்ளன. மேலும் அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக என் அடியார்கள், அதாவது இஸ்லாமிய ஏகத்துவத்தின் உண்மையான நம்பிக்கையாளர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மேலும் உமது வரைவன் ஒரு பாதுகாவலனாக போதுமானவன். இங்கே நாம் குறிப்பிட வேண்டும், மனித எதிரிகளால் கொல்லப்படும் நம்பிக்கையாளர்கள் தியாகிகளாக ஆகிறார்கள். அதே நேரத்தில் உள் எதிரி ஷைத்தானுக்கு பலியாகும் நம்பிக்கையாளர்கள் வழிப்பறி கொள்ளையர்களாக ஆகிறார்கள். மேலும் வெளிப்புற எதிரிகளான நிராகரிப்பாளர்களால் தோற்கடிக்கப்படும் நம்பிக்கையாளர்கள் ஒரு வெகுமதியை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் உள் எதிரியால் தோற்கடிக்கப்படுபவர்கள் ஒரு பாவத்தை சம்பாதித்து வழிகேட்டவர்களாக ஆகிறார்கள். ஷைத்தான் மனிதனை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து மனிதன் அவனை பார்க்க முடியாது. எனவே ஷைத்தானை பார்க்க முடியாதவனிடம் நம்பிக்கையாளர்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது பொருத்தமானது. இஸ்தியாலல் என்பது அல்லாவிடம் நெருங்குவதற்கும் எல்லா தீய படைப்பின் தீங்கிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுவதற்கும் ஒரு வழியாகும். இஸ்தியாதா என்பது என்னவென்றால், எனது மார்க்கம் அல்லது உலக விவகாரங்களை பாதிப்பதிலோ அல்லது எனக்கு கட்டளையிடப்பட்டவற்றை பின்பற்றுவதை தடுப்பதிலோ அல்லது எனக்கு தடை செய்யப்பட்டவற்றில் என்னை ஈழ்ப்பதிலோ தடுக்கப்படுவதற்காக சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும். உண்மையில் ஆதமின் மகனை தொடும் ஷைத்தானின் தீங்கை அல்லாவால் மட்டுமே தடுக்க முடியும். இதனால்தான் மனித ஷைத்தானுடன் மென்மையாகவும் கருணையாகவும் இருக்க அல்லாஹ் நம்மை அனுமதித்தான். ஏனென்றால் அவனது மென்மையான இயல்பு அவன் ஈடுபடும் தீங்கிலிருந்து அவனை தடுத்து நிறுத்தக்கூடும். இருப்பினும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து அவனிடம் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் நம்மை கட்டளையிட்டான். ஏனென்றால் அவன் லஞ்சம் ஏற்றுக்கொள்வதில்லை. கருணையும் அவனை பாதிப்பதில்லை. ஏனென்றால் அவன் தூய்மை தீயவன். எனவே ஷைத்தானை படைத்த அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே அவனது தீங்கை தடுக்க முடியும். இந்த கருத்து குரானில் 3 ஆயத்துகளில் மட்டுமே 2 மீள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் கூறினான், மன்னிப்பை கடைபிடியுங்கள், நன்மையை ஏவுங்கள் மற்றும் அறிஞர்களை புறக்கணியுங்கள், அதாவது அவர்களை தண்டிக்க வேண்டாம். இது மனிதர்களை கையாளுவது பற்றியது. பின்னர் அதே சூரத்தில் அவன் கூறினான், ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஏதேனும் தீய ஊசலாட்டம் ஏற்பட்டால் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் செவியுறுபவன், அருந்தவன். அல்லாஹ் சூரத்துல் மூமினூனிலும் கூறினான், நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள். அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிந்துள்ளோம். மேலும் கூறுவீராக, என் ரிபையே, ஷைத்தான்களின் ஊசலாட்டங்களிலிருந்து தூண்டல்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் என் ரிபையே, அவர்கள் என்னை நெருங்குவதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். மேலும் அல்லாஹ் சூரத்துல் சஜிதாவிலும் கூறினான், நன்மையும் தீமையும் சமமல்ல. தீமையை எது சிறந்ததோ அதை கொண்டு தடுங்கள். அப்போது உமக்கும் யாருக்கும் இடையில் பகைமை இருந்ததோ அவர் ஒரு நெருங்கிய நண்பனைப் போல ஆகிவிடுவார். ஆனால் பொறுமையாளர்கள் அன்றி வேறு எவருக்கும் இது வழங்கப்படுவதில்லை. மேலும் பெரும் பாக்கியமுடையவரன்றி வேறு எவருக்கும் இது வழங்கப்படுவதில்லை. மறுமையில் மகிழ்ச்சி, அதாவது சொர்க்கம் மற்றும் இவ்வுலகில் உயர்ந்த நற்குணம். ஷைத்தானிடமிருந்து ஒரு தீய ஊசலாட்டம் உம்மை தடுக்க முயன்றால் அல்லாவிடன் பாதுகாப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் செவியுறுபவன், அறிந்தவன்.